அமெரிக்க அரசாங்கம் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தும் பணியை தொடங்கியுள்ளது. முதல் கட்டமாக அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக குடியேறிய 205 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? அவர்கள் எப்படி சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைகிறார்கள்? அவர்கள் செல்லும் பாதை ஏன் டங்கி பாஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஜனவரி 20 அன்று அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்றார். பதவியேற்றதும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்த உத்தரவிட்டார். கூடுதலாக மெக்சிகன் எல்லையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. அமெரிக்காவில் சுமார் 47.8 மில்லியன் சட்டவிரோத குடியேறிகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 1.5 மில்லியன் சட்டவிரோத குடியேறிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. டெக்சாஸ் மற்றும் கலிபோர்னியா உட்பட அமெரிக்காவின் 12 மாநிலங்களில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அந்த மாநிலங்களில் தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரால் கைது செய்யப்படுகிறார்கள். இதுவரை 25,000க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் சிறப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அமெரிக்காவில் சுமார் 5.5 மில்லியன் இந்தியர்கள் வசிக்கின்றனர். அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் சுமார் 7,25,000 இந்தியர்கள் உள்ளனர். அமெரிக்காவில் 18,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக உள்ளனர். அவர்களை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்ப அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது. 2011 முதல் முறையான ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை 70% அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் மட்டும் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்றதற்காக 96,917 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர். பெரும்பாலான இந்தியர்கள் பனாமா, கோஸ்டாரிகா, எல் சால்வடார் மற்றும் குவாத்தமாலா போன்ற மத்திய அமெரிக்க நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகள் வழியாக அமெரிக்க எல்லையை அடைகிறார்கள். பின்னர் அவர்கள் அமெரிக்க மெக்சிகோ எல்லையை கால்நடையாக கடந்து அமெரிக்காவிற்குள் நுழைகிறார்கள். இதற்காக அவர்கள் டிங்கி வழியை தேர்வு செய்கிறார்கள். பஞ்சாபியில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு குதிப்பது டிங்கி என்று அழைக்கப்படுகிறது. எனவே நாட்டிலிருந்து நாட்டிற்கு குதித்து இந்த வழியில் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைவது டிங்கி என்று அழைக்கப்படுகிறது. டிங்கி படகு மூலம் அமெரிக்காவிற்கு அழைத்துச் செல்லும் முகவர்கள் உள்ளனர். அறிக்கைகளின்படி அத்தகைய முகவர்களுக்கான கட்டணம் குறைந்தபட்சம் 44 லட்சம் முதல் அதிகபட்சம் 87 லட்சம் ரூபாய் வரை இருக்கும். டிங்கி முகவர்களுக்கு பணம் செலுத்திய பிறகு அவர்கள் விசா பெற ஈக்வடார், பொலிவியா அல்லது கயானா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் துபாயிலிருந்து நேரடியாக மெக்சிகோவிற்கு விசாவுடன் அனுப்பப்படுகிறார்கள். டிங்கி பாதையின் முதல் படி லத்தீன் அமெரிக்காவில் உள்ள எந்த நாட்டையும் அடைவது. அதன் பிறகு அவர்கள் ஆபத்தான காடுகள் வழியாக அமெரிக்க மெக்சிகோ எல்லையை அடைகிறார்கள். இந்த கடினமான டிங்கி பயணத்தில் அனைவரும் தப்பிப்பிழைப்பதில்லை. சுமார் 12% பேர் வழியில் இறக்கின்றனர். மேலும் உரிய தொகையை செலுத்தாதவர்களை முகவர்களே கொல்கிறார்கள். அவர்கள் மலைகள், காடுகள் மற்றும் காடுகளை கடந்து கடத்தல்காரர்களின் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் வன்முறையை தாங்கி அமெரிக்க எல்லையை அடைகிறார்கள். பின்னர் அவர்கள் அமெரிக்க எல்லையை கடந்து கால்நடையாக நாட்டிற்குள் நுழைகிறார்கள். இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிய பிறகு சிலர் எல்லை காவலர்களால் பிடிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அமெரிக்காவில் சிறந்த வாழ்க்கையை காண வேண்டும் என்ற நம்பிக்கையில் பல இந்தியர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஆபத்தான படகு பயணத்தை மேற்கொள்கின்றனர். அமெரிக்காவில் வாழும் ஆசையும் கனவும் பல இந்தியர்களை அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய தூண்டுகிறது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.